Hello friends, இன்னைக்கு நான் பார்க்க போறது ஜாப்பனீஸ் சீரிஸான ஆரிஃப்ரூட்டா ஃப்ரம் காமன் பிளஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் அனிமேட் சீசன் 3 எபிசோட் 1 இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இந்த அனிமே போட சொல்லி கேட்டிருந்தாரு. அதுல பர்டிகுலரா சீசன் 3 போட சொன்னாரு. ஆல்ரெடி சீசன் 1 அண்ட் சீசன் 2 நிறைய சேனல் போட்டுக்கிறேன், பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கதை என்ன தெளிவா புரியும். இது ஒரு இசகாய் அனிமேன்றதுனால கதை சும்மா வேற லெவலுக்கு. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் பார்க்க போறது ஜாப்பனீஸ் சீரிஸான ஆரிஃப்ரூட்டா ஃப்ரம் காமன் பிளஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 3 எபிசோட் 1. அதே ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோ தான் காட்டுறாங்க. அவ்வளவு ஏதோ நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பா. சீசன் 1 and 2 என்ன எழுதிட்டு இருப்பா. அவ்வளவு சொல்றா யூரி அப்புறம் ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து லேப்ரன்குள்ள போனது. அந்த இடத்துல ஒரு மென் ஹீரோ அட்டாக் பண்ணது. அதுக்கப்புறம் மியான்ற ஒரு பொண்ணு காப்பாத்தி நிற்பாங்க. அந்த பொண்ணும் அவங்க அம்மா கூட சேர்த்து நிற்பாங்க. நீ ஒரு நல்ல பொண்ணு அவட்ட கண்டிப்பா நான் திரும்ப வருவேன்னு ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க இல்லையான ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணும் கிங்டம்ல எதனால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொன்னிருப்பா. அதே நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீமன் கோட்டை அட்டாக் பண்ணா அந்த கோட்டை தெய்வம் அந்த மென் டீம் வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு வந்து நிற்பான். அதே நேரத்துல நம்மளோட ஹீரோவே ஒரு காலேஜ் பொண்ணு அட்டாக் பண்ணி இருப்பான். அவளே தோக்கடிச்சுன்னு இருப்பான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஹீரோவுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த மென் டீமன் கூட தப்பிச்சு போயிருவா. ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு கௌரின்ற ஒரு பொண்ணு கத்தியால் குத்திடுவான். அவளே இறக்குற ஸ்டேஜுக்கு போயிருவா. அப்பதான் ஹீரோ லேபரண்ட்ல கிடைச்ச பவரை பயன்படுத்தி அந்த பொண்ணோட சோலை எடுத்து இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டு இருந்த காடஸ் பொண்ணோட உடம்புல அந்த சோலை வச்சிருவான். அவள்தான் கடைசியா இன்னும் ரெண்டு லேபரேட் தான் இருக்கு. இதையும் நாங்க சால்வ் பண்ணிட்டோம்னா அங்க அவ்வளவுதான் ஹீரோட உலகத்துக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். அவ்வளவு சுட்டு இருக்க அவ பின்னாடி அப்படியே ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு கேட்க ஹீரோ வந்து இதை பார்த்து அவ்வளவு ஷாக் ஆயிட்டா. அது வந்து சீக்கிரம் அவள் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட ஹீரோ டீம் வந்து அது அடுத்த லேப்ரண்ட் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அது பார்த்தா ஓலிஸ்கர் என்ற ஒரு கிண்டத்துல இருக்கும். அப்படியா அந்த கிண்டம் தான் நான் போறோம்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல எல்லோ கலர் ஆரோ வச்சுன்னு ஒருத்தி உட்காந்து இருப்பா. அவ பேர் லெல்லி. அவதான் எழுச்சிங்க என் பேர் பிரின்சஸா இருப்பா. கௌரியும் இப்ப ஓலிஸ்கர் என் பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவ்வளவு சொல்லிட்டே இருக்கு. ஹீரோவா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றான். லெல்லி இப்ப சொல்றா ஓலிஸ்கரோட என் பேர்லாம் ரொம்ப நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்களும் ரொம்ப மோசமானவங்க, அவங்க கூட இருக்கிற கிரியேச்சர்ஸ்க்குலாம் பவர்ல தெரிஞ்சா போதும் அவங்களெல்லாம் அவங்க கிளானே ஃபுல்லாவே கொண்டு வருவாங்க. அதுவும் இல்லாத முக்கியமா அவங்க பவர் இல்லாத எந்த விதமான ஆளுங்களையும் வச்சுக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாத அங்க பார்த்தா மிஷினியர்ஸ் மிலிட்டரிஸ் தான் அதிகமா இருப்பாங்க. அதனால அவங்க நினைச்சா எப்ப வேணா அவங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப மோசமான இடமாட்டுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டே இருக்கேன். இதை கம்பேர் பண்ணும்போது எல்சிங் எம்பையர் ரொம்ப பரவாயில்ல அவங்களும் பேசிட்டே இருக்க. இல்லையும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பா. எங்களோட எம்பையர்ல நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் இருக்குன்னு அவ்வளவு சொல்றேன். இந்த மாதிரி பார்த்தா பவர்ஸ் இல்லாத மனுஷன் எல்லாமே போட்டுதான் பார்க்கணும் அவங்களும் சொல்லிட்டே இருக்க. எவன் அதுக்கப்புறம் நீங்க மத்த என்ன பீட்ஸ் மெசேஜ் சொல்றீங்க அவ்வளவு கேட்கும். இதை கேட்டுட்டு எல்லாரும் கம்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா இங்க இருக்கிற நாகம கண்டுபிடிக்கும் போது இங்க இருக்கிற ரஷ்யாவோட கிளான பாத்தீங்கன்னா எம்பையர்ஸ் நைட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன. இதே கட்டி லில்லி சாக்கா இருப்பா. அதுக்கப்புறம் லில்லி என்ன நினைச்சுன்னு கேட்கும் போது அவன் சொன்ன ஆரம்பிச்சிருவான். அவளோட கேங்ல இருக்க எல்லாருமே எம்பையர்ஸ் நைட் அவளோட கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளிடுவாங்க. அதுவும் இல்லாத அவங்களோட கிளான்ஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே நிறைய மான்ஸ்டர்ஸ் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்பயும் அதுல இருந்து அவசியம் மட்டும் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியே வந்திருக்கா. இதே கடையில் இல்லையா கண்டிப்பா நான் என் பேருக்கு போனேன்னு உடனே எவ்வளவு கல்யாணுக்கு என்ன உண்மையிலுமே என்ன ஆச்சுன்னு நான் விசாரிக்க போறேன்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே ஹீரோட கிளாஸ்மேட்டான கோக்கின்ற ஒரு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்படின்னா நாமளும் அந்த பீஸ் பர்சனை போய் காப்பாத்தலாம்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். வாங்க நம்ம போய் அவனை காப்பாத்தி கொண்டு வரலாம்னு அவனும் சொன்னேன். இரவும் முடியாதுன்னு சொல்றான். எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, நான் எதுக்கு அவங்களுக்காக போய் காப்பாதுன்னு அவனும் சொல்றான். அதுவும் இல்லாத உனக்கு அவங்கள போய் தடுக்கணும், அவங்கள காப்பாதுன்னு தோணுச்சுன்னா நீ போய் பண்ணலாம், நான் எது பண்ண மாட்டேன்னு அவனும் ஹீரோவும் சொல்றான். இதை கேட்ட கோக்கியம் ரொம்ப காண்டாயிட்டு அவன் வெளியே போயிருவான். அதுக்கப்புறம் கவருடைய ஃப்ரெண்டு போய் அவங்களோட எடுத்து சொல்லி புரிய வைப்பா. இதான் பிரச்சனை இப்படிதான் நடக்குன்னு அவளும் சொல்லி புரிய வைப்பா. அதுக்கப்புறம் இதை பயங்கரமா சவுண்டு கேட்கும். எல்லாரும் வந்து வெளியே எட்டி பாக்குறாங்க. கீழே வந்து பெருசான சொல்லிச்சு வந்து 2 பீட்ஸ் பர்சன்ஸ் துரத்துறாங்க. ஹீரோவுக்கும் தகவல் வந்துருக்கும். அங்க பார்த்தா ஸ்லேவ்ஸ் எல்லாம் புடிச்சுன்னு போற ஏதோ 2 கேரேஜ் வந்து யாரோ 2 பேரு துரத்திட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஹீரோ நல்லா பாக்குறேன். அவங்க வந்து பீஸ்ட் பர்சன்ஸ்னு அது உணாத அவங்க 2 பேர் தானே அவங்களும் கேட்க. ஆமா சியோவும் கேட்டுட்டு ஆமா அவங்க 2 பேர் தான் அவங்களும் சொன்னேன். ஏன்னா அவங்க பார்த்தா சியோட இனத்தை சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் கோக்கியம் நீ வந்தாலும் சரி வரணும்னு சரி நான் கிளம்புவோம், அவங்களை காப்பாத்தா போறேன்னு அவனும் கிளம்புறான். ஹீரோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பாத்துட்டு போகணும் அவனும் சொன்னேன். துரத்திட்டு வந்து எம்பையர்ஸ் எல்லாமே ஒரு சைடுல எல்லாருமே இறந்து போயிருவாங்க. இதை பார்த்து எல்லாருமே அங்க ஷாக்கா இருப்பாங்க. என்ன நடக்குதுங்கன்னு அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்பேஸ் இருந்து பாத்துட்டு வருவாங்க. ஹீரோவும் சொன்னா ஜஸ்ட் இது ஒரு ட்ராப் தான் வச்சுக்கிறாங்க. ட்ராப்ல வந்து எம்பையர்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்கன்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்கிற 2 பீஸ்ட் பொண்ணுங்களும் எம்பையரான சோல்ஜர்ஸ் எல்லாரும் போட்டு பொழந்து கட்டுவாங்க. அவங்க மண்டையில ஒரே அடியில அப்படியே கிழிச்சு எறிவாங்க. சண்டெல்லாம் பயங்கரமா போட்டுட்டே இருப்பாங்க அவங்களும். இதெல்லாம் பார்த்துட்டு மத்தவங்க பயந்துட்டு இருப்பாங்க. என்ன இவங்க இந்த மாதிரிலாம் பயங்கரமா சண்டை போடுறாங்கன்னு. ஆமா நீ அதே மாதிரிதான் சண்டை போடுவான்னு கேட்கட்ட அவங்களும் கேட்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த அளவுக்கு கொடூரமாலாம் இல்ல. ஆனா ஹீரோ கொடுத்த ட்ரைனிங் அப்புறம் தான் அவங்க ரொம்ப இந்த மாதிரி கொடூரமா மாறிட்டாங்கன்னு அவங்களும் சொல்றா. இது கேட்ட எல்லாருமே ஹீரோ ஒரு மாதிரியே பாத்துருவாங்க. பாவி இதுக்கெல்லாம் நீ இந்த காரணமான அவங்களும் பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த
பீஸ்ட் பண்ண ஒரு எம்பையர் சோல்ஜர் வந்து அட்டாக் பண்றதுக்கு பார்க்குவோம். ஹீரோவும் வந்து ஒரு ஸ்பெல்ல போட்டு அவனையே காப்பாத்திடுவா. யாரா நம்மள காப்பாத்துறதுக்கு வந்துங்கிறாங்க. அவங்களும் வேலை பார்க்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ தான் வந்துட்டான்னு. எல்லாருமே நம்மளோட ஹீரோக்காக சல்யூட் பண்ணுவாங்க. நம்மளோட ஹீரோ, ஹீரோயின் அண்ட் சியா 3 பேரும் ஃபிளைட்ல அப்படியே ஜம்ப் அடிக்குவாங்க. இவங்க 3 பேரும் அப்படியே கீழே வருவாங்க. பிட்ஸ்மென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போலான்னு. அவங்களும் வந்து ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. கொடுத்த ட்ரைனிங்கால தான் நாங்க இந்த அளவுக்கு வந்து இருக்கிறோம்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க சியாவும் ஒரு பேர்னு ஒரு குழந்தைய பார்க்குவாங்க. அவனையும் நல்லா சண்டை பண்ண அவங்களும் சொல்றான். அவனும் சொல்றான், என்னோட பேர் ஒன்றும் பேர் கிடையாது, என்னோட பேர் எக்ஸிக்யூட்டர். அவனும் நிக்நேம் வச்சு கூடுவாங்கன்னு அவனும் சொல்றான். அங்க இருக்க பிட்ஸ்மென்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தனியா ஒவ்வொரு நிக்நேம் வச்சுன்னு இருப்பாங்க எல்லாருமே. இதை கேட்டு சியாவும் ஹீரோவும் பயங்கரமா சாகாயிட்டு இருப்பாங்க. என்ன இந்த அளவுக்கு மாட்டாங்கன்னு. அந்த குட்டி பையனும் சொல்றான், தலை உங்களுக்கு ஒரு பேர் ரெடி பண்ணி இருக்குன்னு அவனும் சொல்றான். அந்த 2 பேரும் என்ன, ஒயிட் ஃபேங் அண்ட் ரெட் ஹீரோ, இந்த 2 பேர்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்னுங்கன்னு அவனும் கேட்கறான். அந்த குரூப்ல அவங்க பேசிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. இல்ல அவருக்கு இந்த பேர் தான் சூட் ஆகும், அவர் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பேர் தான் சூட் ஆகும் அவங்களும் பேசிட்டே இருக்காங்க. ஹீரோவும் இப்போ நினைக்குவோம், என்ன இவங்க பேர்ல வச்சு இப்படி விளையாட்டு இருக்காங்கன்னு அவனும் மோசமா நினைக்க ஹீரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கேட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருவாங்க. பேரை பத்தி என்னால பேர் இதெல்லாம் அவங்களும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு பயங்கரமா கடுப்பேறும். ஆமா நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு அவனும் கேட்க அவங்க 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. என்ன இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னு அவங்களும் பயந்துட்டு இருவாங்க. நம்மளோட ஹீரோவும் அடிச்சுன்னு சட்னி யாரும் பாக்குறியா அப்படின்னு நம்மளோட ஹீரோ பயங்கரமான கோவத்துல கேட்கறான். அதுக்கப்புறம் கொண்டாடு கழிச்சா அது பிட்ஸ் பர்சன் அவங்க ஹீரோ வந்து காப்பாத்தி பேசிப்ல அப்படியே கூட்டின்னு கிளம்புவான். சரி ஓகே நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு அவனும் கேட்டுட்டு இருப்பான். அவங்களும் சொல்றாங்க, காட்டுக்குள்ள ரொம்ப நாளா ரொம்ப வித்தியாசமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு சில டீமன்ஸ் எல்லாம் சமணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவனும் சொல்றேன். ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அவங்களும் அவங்க சமாளிக்கும் போது அதுல நடுவில் வந்து எம்பையர் சோல்ஜர் வந்து எங்களை அட்டாக் பண்ண பார்த்தாங்க. அவங்களோட எய்ம் வந்து எங்களை அழிக்கணுன்றதுலாம் ஒன்றும் எய்மே இல்லை, எங்களை ஸ்லேவஸா பிடிச்சிமோன்றது அவங்களோட எய்ம்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்க நாங்களும் எவ்வளவு தடுக்க பார்த்தோம். ஆனா நிறைய பேர் ஒரு சில பேரெல்லாம் ஸ்லேவஸா குடிச்சுன்னு போயிட்டாங்க அவங்களும் சொல்றாங்க. அதே நேரத்துல என்னத்துக்கு இதெல்லாம் நினைச்சுன்னு அவங்களுக்கு விசாரிச்சு பார்க்கும்போது அப்பதான் தெரியுது எம்பையர்ல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்து இடமே ஃபுல்லா டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. இப்ப அந்த இடத்த ஃபுல்லா ரீபில்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல இப்ப வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாதனால தான் எங்களோட பீஸ்ட் பர்சன் அவங்க எல்லாருமே பிடிச்சுன்னு போயிருக்காங்க. அது உள்ளது நாங்களும் ஒரு ட்ரூப்ஸ் வந்து நாங்களும் எம்பையருக்கு போயிட்டு எங்களோட பிடிச்சுன்னு போன எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தி கூட்டின்னு வரலான்னு அவங்களும் போயிருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களை காப்பாத்தியாவது கூட்டின்னு வரலான்னு போகும்போது எம்பையர் சேர்ந்த அவங்க வந்து எங்களை அட்டாக் பண்ண வந்துருவாங்க. மறுபடியும் அவங்க கூட சண்டை போடணும் போது அந்த சமயத்துல தான் அவங்களும் நாங்க சந்திச்சுன்னு அவங்களும் சொல்றாங்க. சரி ஓகே இப்ப நம்மளோட பீஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா நம்ம அவங்களை காப்பாற்றணும் ஹீரோ முடிவு பண்ணி இருப்பான். சரி அவன் சொல்லிட்டு இருப்பான், மாஸ்டர் நீங்க அதெல்லாம் பண்ண வேணாம், லேபரத்துக்கு தானே போறீங்க, நீங்க அதே மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அவ்வளவு சொல்றான். கேட்டுட்டு ஹீரோவும் சியா கடை வந்து நிற்பான். உங்ககிட்ட எவ்வளவு சோகம் இருக்கு, வலி இருக்கு, வேதனை இருக்கு, இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறைச்சுக்கினே நீ இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவனும் சொல்றான். அதுவும் இல்லாத என்கூட ஃபர்ஸ்ட் நான் உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு குழந்தை மாதிரி ஜாலியா வந்துட்டு பேசுந்த, ஆனா இப்போ பார்த்தா இதை மெச்சூர் பொண்ணு மாதிரி நடந்துக்கிற. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளோட கண்ணத்தை பிடிச்சி சரி உனக்கு என்ன தோணுதுன்னு அவனும் கேட்க அவன் இப்ப என்னோட அப்பாவும் மத்த பீஸ்ட் பர்சன்ஸ் எல்லாரும் மக்களும் அவங்கள ஸ்லேவா வச்சிருக்கிறாங்க, அதனால அவங்கள நான் பாக்கணும்னு அவளும் சொல்றான். சொல்லிட்டு அவ பயங்கரமா அழுந்துட்டு இருப்பா. அது சொல்லிட்டு நானும் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லைன்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே நான் காப்பாத்துவோம், கண்டிப்பா நான் எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு வருவோம்னு அவனும் கிட்ட ப்ராமிஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. அவரெல்லாம் ரொம்பவே கோவப்படுறா. இந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு அவ்வளவு ரொம்ப ஏக்கத்துல பாத்துன்னு இருக்கா. அதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டார் பேர் நான் அவனும் சொன்னேன். அதுக்கப்புறம் என் பேர்ல ஒரு ஜெயில தான் காட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ள ஒரு லாக்கர்ல வந்து ஒரு இருட்டான ரூம்ல ஒரு பயங்கரமான பண்ணி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும். அப்படியே இந்த எபிசோட் இந்த இடத்துல முடிக்கிறாங்க. சரி ஓகே இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ரெட் கலர் எமோஜி போட்டு போங்க. இந்த எபிசோட்ல நிறைய விஷயத்த காட்டி வருவாங்க. அது இல்லாத ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேருக்கு போய் அவங்களோட பீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காப்பாற்ற போறாங்க. அதுவும் இல்லாத ஒரு சீக்கிரட்டான பண்ணியும் இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. அது யாரும் நெக்ஸ்ட் எபிசோட்ல தெளிவா காட்டுவாங்க. சரி ஓகே இதே மாதிரி வேற எதனா அனிமே உங்களுக்கு புதுசா போடணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அப்பதான் என்னால அதை போட முடியும். சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.